ஏம்மா யாரெல்லாம் வாராவளா இல்லைன்னா சீக்கிரம் வர சொல்லு. நீ யாரும் ஆகுதுல்ல நேரத்துக்கு கிளம்புனாதானமா நம்ம போய் சேர முடியும், கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா முட்டை எடுக்க முடியும். சீக்கிரம் வர சொல்லுமா அவ்வளோவையும். இந்த எல்லாரும் ரெடி தாங்க. இந்த பெரிய பொண்ணு மாமியார் மட்டும் வரணும்னு சொன்னா, வேற எல்லாரும் ரெடியா தான் இருக்காவே. லட்சுமி அக்கா விட்டுட்டு இருக்காவே. இந்த பிள்ளையெல்லாம் அந்த பிள்ளைகள் வந்து வாங்கிட்டுலாம் போச்சுவே. ஆமா, தலைவர் வந்துட்டாரா? ஆமா வந்தாரு. வந்துட்டு நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு போனாரு வீட்டுக்கு. இன்னும் ஐயோ வீட்டம்மாவும் வர காணோம். அதனால கூட போயிருக்காருன்னு நினைக்கேன். அதனால சீக்கிரம் எல்லாரும் கூப்பிட்டு வியான் வந்துருச்சுன்னு சொல்லு. இங்க நேரம் இங்க வந்துட வேண்டியது தானே. வேற எதுக்கு அங்க போய் நிக்காவே லட்சுமி அக்கா வீட்டு பக்கம். இந்த வர சொல்றேன். நான் அந்த கதவெல்லாம் பூட்டிட்டேன். இனிமே படலை சாத்தி போட்டு வாரேன். சரி சீக்கிரம் வாங்க எல்லாரும். சண்டை பண்ணிலாம் வரலையா? ஆளை காணுமே. வாரதா இருந்தா அப்பவே வந்திருப்பாரு. நம்மள தேடி வரல போல இருக்க. வீட்டை பொம்பளை விட மட்டும் அமைச்சு வச்சுட்டாங்களோ. வர சொன்னோமே. சரி வாரையே வரட்டும். நம்மளும் சின்ன வேணா தான் பிடிச்சிருக்கோம். வரைக்கும் இடம் பத்தலனாலும் அதுவும் சிரமமா தான் இருக்கும். ரொம்ப தூரம் வேற போனோம். எப்பா டிரைவரு எல்லாரும் வந்ததும் தலையை சுத்தி தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புவோன்னே. சரிண்ணே. தங்கமே ஏன் செல்லமே. இந்த உங்க அம்மா எடுத்து வழக்கு மத்த எடுத்துட்டு வர போற உனக்கு சாத்ததுக்கு மறுபடியும். அட ஆமா, எங்க அம்மா செஞ்சாலும் செய்வா. நான் அந்த சின்ன பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். செல்லமே தங்கமேன்னு நீ கொஞ்சமாவே செஞ்ச அந்த பாட்டு தானே ஆரம்பிச்ச. சேச்சே, அந்த பாட்டு மாதிரி அந்த லைனை மட்டும் இவனுக்கு பாடுனேன். வேற மற்ற லைன்லாம் என்ன இவனுக்கு சூட்டாவா ஆகும்? அப்படிதானே கிறிஸ்? உனக்கு அப்படி பாடுறதுக்கு வேற யாராவது வருவா என்ன? நான் வந்து அக்கா அதுக்காக பாடல. என் செல்ல நீ தங்கமேன்னு உனக்கு கொஞ்சினம்ல. அட தெரியுத உனே கொஞ்சினன்னு. சரி சரி, ஃபீல் பண்ணாத. அதான் அன்னைக்கே சோனி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்தா. ஆமாவே, அதனால தான் நான் நேற்று தப்பிச்சேன். இல்லைன்னா எங்கள் அம்மா என்னையும் கொன்றுப்பா. இந்த சஞ்சனா பிள்ளை அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். இல்லாட்டினா நாங்கள் பாட்டுக்கு கண்டுக்காமல் விட்டுருந்துருப்போம். நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லைவே அந்த குள்ளச்சி அங்கே தான் இருக்கான்றதையே. நீ காதல் மயக்கத்தில் இருந்தால் எப்படி உனக்கு கண்ணு தெரியும்? சி அப்படி சொல்லாதப்ப சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. சரி, நீ அது நடந்த விஷயத்தெல்லாம் சரணிட்ட சொன்னியா? இல்லை, எதுவுமே சொல்லலை. நான் அவனுக்கு ஃபோனும் பண்ணலை, மெசேஜ் எதுவுமே பண்ணல. அவன் பண்ணனாலும் நான் அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணவும் இல்லை. என்னென்னு மெசேஜ் பண்ணான்? சும்மா எப்பயும் போல தான் நேற்று நைட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, குட் நைட்லாம் அனுப்புனா. நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணல. அந்த மெசேஜை ரீடே பண்ணாத மாதிரி அப்படியே விட்டுட்டேன். உள்ளே போகல. சொல்லியிருக்க வேண்டியது தானே. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. அதனால் நான் பேசலை. நான் அவன்கிட்ட ஏதாவது சொல்ல போய் அவன் அவங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணிட்டான்னா மறுபடியும் அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னா, அதனால் நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. பேசாட்டிக்கு பிளாக் பண்ணிடலாமான்னு பார்க்கேன். நீ ரீசனே சொல்லாமல் பிளாக் பண்ணா அவன் என்ன நினைப்பான்? இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயம்னு ஏதாவது சொல்லிவிட்டு நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், கால் பண்ணாத அப்படின்னு ஏதாவது சொல்லிவிட்டு வை. வேற நீ பாட்டுக்கு இப்படி பண்ணனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். பார்த்துக்க. பார்க்கலாம், அப்புறம் பொறுமையாக பேசிக்கிறேன். எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. வேற சும்மா நீ பாட்டுக்கு விளாட்டுத்தனமாக மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நடக்காத, அது பெரிய பிரச்சனையாயிரும். சரிப்பா சின்ன பொண்ணு. நானும் பூமாரியும் நினச்சோம். உங்கள் அம்மா ஒரு மாதிரி கோபமாக பேசும்போதே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால தான் மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு கூட என்ன விஷயம் தெரியாதுப்ப. எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கல. அக்கா, ஹோட்டலில் உள்ள பாத்திரம் சட்டி பானை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம போகிற இடத்துல சமைச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு. இல்லை எங்கன போட்டு சமைக்கிறதுங்க? அங்கே போயிட்டு எப்படி சமைக்க முடியும்? நம்ம சமைச்சிட்டு இருந்தோம்னா எப்படி வேலை ஓடும்? இங்கேருந்து போவே நேரம் ஆயிரும். எங்கனா போட்டு சமைச்சு சாப்பிடலாம்க்கா, அப்பதான் நல்லா இருக்கும், டூர் போன மாதிரி இருக்கும். அக்கா இழிச்ச வச்சு தான் ஃபோன் பண்ணியா? இருங்க என்னன்னு கேட்கேன். ஆமா என்னன்னு கேளு, வண்டி கிண்டி வந்துட்டேன் என்னன்னு. சொல்லி இழிச்ச வச்சு. அக்கா வியான் வந்துட்டோம்க்கா, எல்லாரும் வியானுக்கு வந்துருங்கண்ணே. அப்பயே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு பார்த்தா வேற துணியை மறந்து உள்ள வச்சுட்டு கதவை பூட்டிட்டேன். அதான் மறுபடியும் உள்ள போய் கதவை திறந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். எங்க வீட்டுக்காரர் வியான் வந்துட்டுனாரு. எல்லாரும் வந்துருங்கண்ணே. எல்லாரும் வந்தாச்சுல, என்ன யாரும் வர வேண்டி இருக்கா? பெரிய பொண்ணு மாமியார் இப்பதான் புறப்பட போறவான்னு சொன்னா. இங்க எல்லாரும் ரெடியா இருக்கோண்டே. வியான் வந்துருச்சு அப்போ. அப்ப நாங்க வந்துடுறோம். சரி வைக்கா. வியான் வந்துருச்சாம்மா? ஆமா வியான் வந்துருச்சா. வாங்க, நம்ம துணிமணிலாம் அந்த மரத்தடியில தானே வச்சேனல்ல, எடுத்துட்டு போவோம் வாங்க மறக்காம. எல்லாம் அண்டா குண்டாலாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பாடு அவன் மதியத்துக்கு ஏதாவது வாங்கி தருவானா இருக்கும். நீங்கள் சும்மா இருங்களா, ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க. நானும் அதை விட்ட கேட்டு எதனால முடிவெடுங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கியே. ஏக்கா நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு அடப்பிய. இன்னைக்கு லீவ் இல்லை, எங்கள் வீட்டுக்கார் வராரு, பெரிய வீட்டுக்கார் வராரு, உங்கள் வீட்டுக்காரு, சரசக்க வீட்டுக்கார் எல்லாரும் வராத. அப்புறம் என்ன ஆம்பளை அளவில் சமைக்க போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அவியல்வு நமக்கு சமைச்சு தரட்டும், நல்லா ஜாலியாக இருக்கும்க்கா. இன்னைக்கு லீவு நாள் தானே. என்னமோ போங்க, சொன்னா ஒரு பேச்சு கேட்காண்டிய நிகழ்வே. என்னமும் பண்ணுங்க. பெரிய பொண்ணு வா, சீக்கிரம் அண்டா குண்டாவெல்லாம் ஏத்த சொல்லுவோம் வேன்ல. சரில உமா. கோயிலுக்கு போயிட்டு மொட்டையை எடுத்துட்டு வரதனக்க போற நேரா. இவனு ஏன் இப்படி பண்ணிட்டு அடக்கழுவே?
இவ்வளோ அவ சொன்ன நாள்ல இருந்து இப்படிதான் சொல்லிட்டு அடக்காளவே நம்ம டூருக்கு போற மாதிரி. இப்ப அவன் என் கோவிந்த என்ன சொல்ல போறான்னா தெரியல. இழிச்ச வச்சு புருஷன் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு வண்டியில இறங்க பாறா இருக்கும். போற பக்க பார்த்து அப்படிதான் சொல்ல போறான். பிள்ளைகளோட வாங்க போவோம். இழிச்ச வச்சு போய் உங்கள் விட்டதான் இருக்கானாக்கா. ஆமாம்மா நாங்க அப்பயே போய் வாங்கிட்டு வந்துட்டோமே. அப்படியா சரி வாங்க வாங்க போவோம். நேராகுது. கோவிந்தனே இந்த அண்டா குண்டா கொஞ்சம் பாத்திரம் எல்லாத்தையும் மேலே ஏத்தணும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் ஏத்திடுறீங்களா? என்னம்மா பாத்திரம் இதெல்லாம்? என்ன நம்ம போற இடத்துல சமைக்கிறதுக்குன்னே அதுக்கு தான் நீங்க இதை வண்டியில மட்டும் ஏத்திருங்க. ஏமா வெளியே சாப்பாடு அது வாங்கிக்கிடலாமா? வேண்டான்னு சொன்னேன் நான் இழிச்ச வச்சுக்கிட்ட. அவ உங்ககிட்ட சொல்லலையா? இழிச்ச வாச்சு தானே சொன்னா. எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சொல்லிட்டு அடப்பாரு. நீங்கள் எல்லாம் வண்டி வந்ததை ஏற்றி போடுங்க, நம்ம போகிற இடத்துல சமைச்சிக்கிடலான்னு சொன்னா. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டுக்கா. யார் யார் வாரா என்ன யாதுன்னு. நான் வேற சின்ன வண்டியா பிடிச்சிவிட்டேன். என் ஆளு நிறைய வர மாதிரி இருக்கு. இப்பதான் உங்க வீட்டுக்காரெல்லாம் வராமன்னு தெரியும். சொன்னதை நான் கார் எடுத்துட்டு வரேன். நாங்கள் கார்ல வரேன். ஆம்பளை ஆள்வெல்லாம் நீங்க பொம்பளை ஆள்வெல்லாம் வண்டியில ஏத்துங்கன்னு சொல்லியாரு. ஆமா எங்க வீட்டுக்காரெல்லாம் திடீர்னு தான் பிளான் போட்டு நாங்களும் வார அன்னைக்கு சண்டே இல்லன்ட்டு வந்தாவ. அதனால நீங்க அதுக்கெல்லாம் எதுவும் கோவப்படாதீங்க. இழிச்சு வச்சு மேல அவியோட கார்ல வந்தா வந்துட்டு போட்டோம். இதை மட்டும் கொஞ்சம் மேலே ஏத்திருங்கண்ணே. அப்ப அடுப்பு கிடுப்பெல்லாம் அவிய வண்டியில ஏத்திடுறோம். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வாங்கக்கா வாங்கக்கா. 10 நாளைக்கு என்ன வரலையோ? அவிய நான் இப்ப வந்துருவேன்னு சொன்னாவ. வந்துருவா இழிச்சு வச்சு. சரிக்கா. என்னங்க இங்க என்ன பிரச்சனை? வாளா உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா என்கிட்ட ஒரு விஷயமே சொல்ல மாட்டியா? இங்க பாரு நான் கிடந்து இப்ப திணறேன். பெரிய வண்டியாவது பிடிச்சிருக்கலாம்ல. என்னங்க பிரச்சனை இப்ப உங்களுக்கு? என்ன இழிச்ச வச்சுட்டு கோவப்படாதீங்க. இடம் இல்லைன்னா சொல்லுங்க, இதையும் கார்ல தூக்கி போட்டுடுறேன். அதான் பெரிய பொண்ணு வீட்டுக்காரர் கார் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காருல்ல. பெரிய பொண்ணு உங்க வீட்டுக்காரெல்லாம் வராமல? ஆமாம், இழிச்ச வச்சு வேற எல்லாரும். ஆமா இதெல்லாம் திடீர்னு பிளான். அதனாலதான் ஆள் அதிகமா போச்சு. எங்க எனக்கு சத்தியமா தெரியாதுங்க அவையெல்லாம் வராவன்னு. வரலன்னு தான் சொன்னவ. அதனாலதான் நான் பொம்பளை அல்வ தலை டிக்கெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணி சொன்னேன். சரி இது என்ன சாப்பாடுக்கு அண்டா குண்டாலாம் சொல்லியிருக்க? ஏங்க அது பெரிய பொண்ணு உமாலாம் ஆசைப்பட்டாவ. சரி எல்லாம் அரிசி பருப்பு சீனி எல்லாமே கொண்டு வந்துடுறேன்னாவ. சரி அவ்வளோ தான் செய்கிறேங்க அவ்வளோ நினச்சேன். உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் தான் மாஸ்டர் போடுறேன்னு சொன்னி. அப்புறம் மாஸ்டர் வரல வாங்கிக்கிடலான்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு தான் நாங்களும் பார்த்துக்கிடியோன்னு சொல்லிட்டு இவையெல்லாம் ரெடி பண்ணாவங்க. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் எப்படியும் வேண்டாம் தான் சொல்லுவீங்க. அதை உங்கள் வீட்டுக்காரருக்குலாம் தெரிய வேண்டாம். சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லி கடைசி நேரத்தில் ஏற்றி போட்டு போவோம் அப்படின்ட்டு சொன்னவன். அந்த நானும் சரின்னு சொல்லிட்டேங்க. என்னமோ போங்க, ஆளாளுக்கு ஒரு முடிவெடுங்க. சரி யாருங்க கோவப்படுறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு எனக்கு. தம்பி இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்படி தான் இருக்கும். ஒரு நல்லது கெட்டது எல்லாம் செய்யும் போது இப்படி தான் ஒன்று ஒன்றா வரும். அதெல்லாம் ஒன்றும் நினச்சி வருத்தப்படாதீங்க நீங்கள். அப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் அதில் வண்டியில் வந்துடுவாங்களா காரில்? ஆமாக்கா அப்படிதான் சொன்னாவா அண்ணே. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே என் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். என்ன கூப்பிடுங்கக்க. எங்கள் வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்காரெலாம் வேணா நம்ம பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடந்துச்சுன்னா கூப்பிட்டு வச்சுக்கிடலாம். சரிம்மா அப்ப நான் இது வண்டியில யாத்திரை. சோனி வேன்ல யாரு? பிள்ளை நீ வச்சுக்கிடுவியா? நான் வச்சுக்கிடட்டுமா? நான் வச்சுக்கிறேன்க்கா. சரி அப்போ எல்லாம் யாருங்க? எங்க சதீஸ்லாம் அப்போ காரில் வருவானா இருக்கும். வேற அவியல் வழியை இங்கே கூப்பிட்டுட்டாலும் வேற இங்கே ஃபுல்லாகிட்டுன்னா வேற கார் சும்மா தான் கிடக்கும். சரிக்கா போய் அவியல் அங்கேயே வந்துட்டு போட்ட விடுங்க. என் பிள்ளைகளெல்லாம் நல்லா பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும் என்ன வண்டியில். ஆடிட்டா போச்சு. அடுத்து நான் ஏறுறேன். அப்பதான் எனக்கு இடம் கிடைக்கும். திருடி குந்தாடி உன்னை கீழே தூக்கி போட்டு நான் உட்கார்ந்துக்கிட்டுறேன். இதை யாருங்க? இல்ல சிம்ரன், நம்ம டூருக்கெல்லாம் போல, மொட்டை அடிக்கிறதுக்காக போறோம். கிறிஸ் குட்டிக்கு மொட்டை அடிக்கிறாங்கல்ல. உங்க அம்மா சொல்லுவா. அவ நல்லா வீடு வீடா சுத்திக்கிட்டு திரிய மாதிரி போற இடம்லாம் சுத்தி திரியலான் இருப்பா. கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துருவோம். போலாம் போலாம், அதெல்லாம் இன்னொரு நாள் போலாம். இப்போ கோயிலுக்கு தான் போறோம். கொஞ்ச நேரம் அமைதியா வா. இப்ப உன் பொண்ணு நல்லா அழகா பேசுறாப்பா. ஆமண்ணே அப்படிதான் வாய் பேசிக்கிட்டே இருப்பா. வாயாடி, சரியான வாயாடி. ஆமா உங்க அப்பையும் கூட்டிட்டு போறான். அவங்க அப்பனுக்கு வேற வேலை இல்ல. சின்ன பிள்ளைல ஆசைப்படுது இல்லப்பா. மொட்டை அடிச்ச அப்புறம் வேணா போய் ஒரு இடம் சுற்றி பார்த்துட்டு வரதா இருந்தா வாங்க. சமைக்கணுங்கவே அதை வேணா நாங்க பாத்துக்கிடியோம். ஐயா அதெல்லாம் வேண்டான்னே. அது சும்மா சொல்லிட்டாடப்பா. தாகாரி எதையாவது சொல்லியிருப்பா. அதான் இதுல சொன்னோம். இதா போட்டுட்டா போச்சு. இரு போடுறேன். பாத்தி அந்த குட்டி பையல நம்ம கிட்ட இவ்வளவு நேரம் இருந்தா அவ அம்மைய பார்த்த உடனே அழுதுகிட்டு அங்க போனன்னு ஓடிட்டான் பாரு. சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். இப்ப சோனி பழைய பாண்டற பாட்டா ஓடிட்டு அடக்கு. நல்லா குத்து பாட்டா போட சொல்லுப்பா. அப்பதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போலாம். அந்த பெரிய பொண்ணத்துல சொல்ல வேண்டியதானே, அவிய மாத்தி விடுவாவல்ல. இப்ப நீயே சொல்லுவ.
எங்க அம்மா முன்னாடி இருக்காவ, நான் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா நீ அடிச்சு விடுவாவ. அதுக்கு தான் உன்னையே கேட்க சொல்றேன். இப்ப சின்ன பொண்ணு உங்க அம்மா முன்னாடி இருக்காவ, இங்க இருக்காவ உங்க அத்தை. இங்க உங்க அத்தைட்ட தான் சொல்ல இருந்து உங்க அம்மா கிட்ட போய் சொல்லல. அதானே இவள என்னமோ டிரைவர்கிட்ட போய் முன்னாடி போய் பாட்டை மாத்திடுவான்னு சொன்ன மாதிரி சொல்றா. உங்க அத்தை கிட்ட தானே சொல்றேன். பெரிய பொண்ணு சொல்லு. ஷோ என்னையவே வேலை வாங்குறிய பத்திலா. சரி இருங்க சொல்லி பார்க்கேன். நான் சொன்னேன் எங்கள் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு கடங்க, அப்புறமா பாட்டை போட்டுக்கிட்டு விடுவான். அவர் டிரைவர் போடுற நேரம் போடுவார், சும்மா கடங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாவ. நீங்களே கேட்டேன்னா டக்குன்னு மாற்றி விடுவாவ. அதுக்கு தான் சொன்னேன். போங்க அப்போ நான் கேட்கேன். கண்டிப்பாக போட மாட்டாங்க பாரு. அப்படிலாம் இல்லை, பெரிய பொண்ணத்தை சொன்னாதான் செய்வாங்க. அவங்க இப்போ உமா கிட்ட பேசிட்டு பிஸியாக இருக்காங்க, அதனால கவனிச்சிருக்க மாட்டாங்க. இனிமே போனால் சூரிய உதயம் எப்படி நாயே பார்க்க முடியும்? இனிமே சாயங்காலம் மறைகிறத வேணா பார்க்கலாம். பைத்தியம். அப்போ கஷ்டம்தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம அப்போ சூரிய உதயத்தை பார்க்க முடியாது. நான் தான் எந்திக்கவே மாட்டேனே. 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். அதனால அப்பவே பார்த்தேன்னா தான் உதயத்தெல்லாம் பார்க்கலாம் சீக்கிரமா. அதான் நடக்காத விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு அதே சொல்லிட்டு அடக்கா. எத்தே ஸ்லோவாக மெலடி சாங்காக ஓடுது, அதுவும் பழைய பாட்டா. கொஞ்சம் புது பாட்டா போட சொல்லுங்க தே, அதுவும் டான்ஸ் ஆடுற மாதிரி. அட இவ்வளோ நேரம் அதை கவனிக்கல பத்தியா? பழைய பட்டா ஓடிட்டு அடக்கா. இந்த கேரடு கட்டவே போட்டு விட்டுருக்கோம். இரு மாற்ற சொல்லுவோம். டிரைவர் அண்ணா, டான்ஸா பிள்ளைகள் டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா குத்து பாட்டா போட்டு விடுங்க. இந்த பழைய பாட்டெல்லாம் அப்புறம் வரும்போது கேட்கலாம். எல்லாம் பாட்டுக்கு என்ன குறை? நல்லா சிவாஜி பாட்டா தானே ஓடுது, ஓடட்டும். சும்மா இருங்களா? என்னத்தையாவது சொல்லி ஆப்பன வச்சிடாதீங்க. அட மாமியாரே, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சின்ன பிள்ளைல ஆடி பாடி வந்தாதான் நமக்கு பஸ்ல போற களைப்பு தெரியாம இருக்கும். உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு வாங்க. இவ்வளோ நல்ல பாட்டெல்லாம் கேட்க விடாமட்டாளுவேன். காது இறச்சலா பாடு டொம்மு 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 டொம்முன்னு காது அடைக்க மாதிரி பாட்டை போட்டு விட்டுட்டு கடந்து ஆடுவாடுவேன். இவ்வளோட்ட சொன்னா சரிப்பட்டு வராது. ஏ பிள்ளைகளா பாட்டு போட்டாச்சுல, இனிமே ஆடுங்க. கொஞ்ச நேரம் ஆட்டந்தே, அப்புறமா ஆடுறோம். ஏன்னா இழிச்ச வச்சு நீ இந்த சாந்தி மீனாவெல்லாம் கூப்பிடலையோ மொட்டை அடிக்கிறதுக்கு? கூப்பிட்டேங்கோ, வாரேன்னு தான் சொன்னாலுவே. அதுக்கப்புறம் வர முடியலக்கோ இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காலையிலே துணிமணிலாம் கொண்டு வந்து தந்துட்டு பார்த்துட்டு போனாலுவே. அப்படியா? துணியெல்லாம் எடுத்து தந்தாலுவல்ல? ஆமாக்கா, துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு வந்து தந்துட்டாவே. சரி சரி பரவாயில்ல. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டல பத்ராளி. வேற அங்க வந்து மறந்துட்டேன்னு எதுவும் சொல்லிட்டு அடக்கப்படாது அம்மா, சொல்லிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க, ஒன்றும் மறக்கல. சரி சரி சரி, நான் அப்படியே கண்ணை சேர்ந்து அப்படியே தூங்கினா என்னைய அப்படியே விட்டுரு, எழுப்பாத. நீ வேணா உன் கூட்டாளிவ கூட போய் பேசணுன்னா பேசிக்கிட்டு இரு. ஆ ஆ